மோடி புடின் சந்திப்பு இந்தியாவுக்கு இது சாதகமா நம்ப முடியல. உக்ரைன், அமெரிக்கா, ரஷ்யா இந்த மூணுக்கும் நடுவுல இந்தியாவோட நிலைப்பாடு உங்க சமையலறை பட்ஜெட்டையே மாத்தலாம். அடுத்த 60 வினாடில முழு உண்மையும் பாருங்க. இப்போ எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு பெரிய விஷயம் நடந்துச்சு. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் இந்தியாவுக்கு வந்திருக்கிறார். பிரதமர் மோடியோட அவர் பேசுறதுல நம்ம நாட்டோட எண்ணெய், ஆயில் இறக்குமதி மற்றும் ராணுவ ஒப்பந்தங்கள் தான் முக்கியமான விஷயம். ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா? இந்த சந்திப்பை உலக நாடுகள் எல்லாமே உன்னிப்பா கவனிக்கிறாங்க. முக்கியமா உக்ரைன். ஏன்னா ரஷ்யாவின் போருக்கு முக்கிய உதவி நம்ம இந்தியா வாங்கும் ரஷ்ய கச்சா எண்ணெய் தான். ஆமாம், அமெரிக்கா தடைகள் போட்டாலும் இந்தியா மலிவான விலையில் ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்குறதால ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய பொருளாதார பலம் கிடைக்குது. இப்போ புடின் வந்தது அந்த எண்ணெய் வியாபாரத்தை இன்னும் அதிகப்படுத்த பார்க்கிறார்னு உக்ரைன் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இதுல சென்னை, கோவை, மதுரை என எல்லா தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்ன கனெக்ஷன்? கச்சா எண்ணெய் விலை ஏறினா பெட்ரோல், டீசல் விலை ஏறும். நம்ம ஊர்ல பொருட்கள் விலைவாசி அதிகமாகும். இது ஒரு சாதாரண அரசியல் இல்ல, நம்ம வீட்டு பொருளாதாரம். மோடி உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி கிட்ட போரை நிறுத்த உதவுவோம்னு உறுதிமொழி கொடுத்திருந்தார். ஆனா இந்த புடின் சந்திப்பு அந்த வார்த்தைகளை சோதிக்க போகுதுன்னு தான் உலக அரசியல் விமர்சகர்கள் பார்க்கறாங்க. இந்தியாவுக்கு ரஷ்யா ஒரு பழைய நம்பகமான நண்பன். ராணுவத்துக்கு தேவையான S-400 ஏவுகணை உட்பட நிறைய ஆயுதங்கள் அங்கிருந்து தான் வருது. இதனால இந்தியா நடுநிலை வகிக்குது. ஆனா ஐரோப்பிய நாடுகள் எங்களோட பாதுகாப்புக்கு இந்தியா முக்கியத்துவம் கொடுக்கணும்னு வெளிப்படையாவே கேட்கறாங்க. அடடா, ரெண்டு பெரும் சக்திகளுக்கு நடுவுல ஒரு கயிற்று மேல் நடக்கிற மாதிரி ஒரு நிலைமை. இந்தியா ரஷ்யா உறவு எவ்வளவு உறுதியா இருக்குன்னு புடினோட விசிட் காட்டுது. ஆனா உலகளாவிய அழுத்தமும் அதிகமா இருக்கு. மோடி என்ன முடிவெடுக்க போறார்? அதுதான் ரஷ்யா உக்ரைன் போர் மற்றும் நம் நாட்டின் விலைவாசி உயர்வுக்கு ஒரு முக்கிய திருப்பு முனையா இருக்கும். இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து தொடர்ந்து எண்ணெய் வாங்குறது சரியா தப்பா? உங்க கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. லைக் பண்ணிட்டு இந்த முக்கியமான விஷயத்தை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.